السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 114வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்: வமன் அஸ்லமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹ் ஐ யذ்குர ஃபீஹி இஸ்மஹு. அல்லாஹ்வின் பள்ளிவாசலில் அவனது திருப்பெயர் போற்றப்படுவதை தடுத்து அவற்றை சீரழிக்க யார் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களை தவிர கொடுமைக்காரர்கள் வேறு யாரேனும் இருக்கின்றார்களா? பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழைவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அவர்களுக்கு இவ்வுலகிலும் இழிவுதான், மறுமையிலும் அவர்களுக்கு பெரும் வேதனை ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 114வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியிலே ஒரு கடும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டு தான் இருந்தது. அவர்களுக்கு மத்தியிலே எப்பொழுதும் ஒரு சமரசம் என்பது ஏற்பட்டது கிடையாது. தனி மனித சமரசம் இருந்தாலும் கூட மதம் ரீதியாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் ஒத்துப்போனதே கிடையாது. இவர்கள் அவர்களை குறை சொல்வார்கள், அவர்கள் இவர்களை குறை சொல்வார்கள். இப்படி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே. கிறிஸ்தவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று யூதர்கள் பாடுபடுவார்கள், யூதர்களை ஏதாவது செய்ய வேண்டும், யூதர்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுத்த வேண்டும், யூதர்களுக்கு இழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் பாடுபடுவார்கள். இதற்கு மத்தியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வந்தார்கள். அப்போ இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்ததன் காரணத்தினால் இவர்கள் இருவரும் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்போ மதீனாவிற்குள் 3 விதமான கூட்டம் திரிந்து கொண்டிருந்தது. யூதர்களை எதிர்க்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களை எதிர்க்க வேண்டும் என்று யூதர்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட நிலைமை மதீனாவில் நிலவி கொண்டிருக்கும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கூட்டம் வந்தது என்று நாம் பார்த்தோம். அந்த கூட்டம் என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தில் யூதர்களும் இருந்தார்கள், அந்த கூட்டத்தில் கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதர் கிறிஸ்தவர்களை பார்த்து தவறான வார்த்தை ஒன்றை பயன்படுத்துகின்றார். அப்போ அதை பார்த்த கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். அப்போ இந்த இடத்திலே ஒரு வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டது என்று நாம் பார்த்தோம். அந்த வாக்குவாதம் ஏற்பட்ட பொழுது கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்கள்? காலத்தில் யஹூது லைசத்தின் நஸ்வாரா லா ஷை என்ன சொன்னார்கள்? கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன கிடையாது, கூலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்பதாக கிறிஸ்தவர்களை பார்த்து யூதர்கள் சொல்ல. அப்ப யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து இப்படி சொல்ல, கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்கள்? யூதர்களை பார்த்து அதே வார்த்தையை தான் அவர்களும் சொன்னார்கள். எங்களை பார்த்து எப்படி நீ எங்களுக்கு எதுவும் கிடையாது என்று சொல்ல முடியும்? உங்களுக்கு தான் எதுவும் கிடையாது, நீங்கள் எங்களுடைய வேதத்தை தானே பின்பற்றி இருக்க வேண்டும், நீங்கள் மூசா நபியுடைய வேதத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள், எப்படி இது கூடும்? நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல் தவறு, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அமல்களுக்கு எந்த கூலியும் கிடையாது என்பதாக அவர்கள் மாறி மாறி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 113வது வசனத்தை அருளினான். அதைத்தான் நேற்று இதில் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது சம்பந்தமாக பேசியிருந்தார்.
அப்போ யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில் இப்படிப்பட்ட வாக்குவாதம் நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது தான் அந்த யூதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அதாவது நாம் மேலே மேலே சொன்ன வசனத்தில் நடந்த நிகழ்வு நடந்ததற்கு பின்னால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில் ஒரு கடும் வாக்குவாதம் ஒன்று நிகழ்ந்தது அல்லவா? அப்போ அதற்கு பின்னால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள், யூதர்களை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்று சொன்னால் யூதர்கள் மெஜாரிட்டி, யூதர்கள் அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, ஊர் அளவில் அதிகமான ஊர்களில் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம்தான், இருந்தாலும் பலம் ரீதியாக பார்த்தால் யூதர்கள் மிகைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால், யூதர்களுக்கு ஏதாவது இழப்பீடு ஏற்படுத்த வேண்டும், யூதர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் பாபிலோனில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர், அந்த மன்னர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அதாவது அவருடைய பெயர் புக்த நஸ்ஸர் என்று சொல்லப்படக்கூடிய பாபிலோனை ஆண்டு கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ மன்னர். அந்த கிறிஸ்தவ மன்னருக்கு இந்த செய்தி சென்றடைகின்றது. இந்த செய்தி, அந்த வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டது அல்லவா? அப்போ வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டது. அப்பொழுது கிறிஸ்தவர்களை பார்த்து யூதர்கள் இப்படி சொல்லி காட்டுகின்றார்களே, இவர்களை என்ன செய்வது என்று அந்த புக்த நஸ்ஸர் என்று சொல்லப்படக்கூடிய பாபிலோனை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ மன்னருக்கு இந்த செய்தி சென்று அடைகின்றது. அப்போ அந்த கிறிஸ்தவ மன்னர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அவர்களுடைய புனித ஸ்தலமாக இருக்கின்றது அல்லவா, இது அவர்களுடைய புனித ஸ்தலம் பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸை தான் யூதர்கள் புனித ஸ்தலமாக கொண்டு வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த பைத்துல் முகத்தஸை தானே அவர்கள் கண்ணியமாக அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பைத்துல் முகத்தஸிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இழிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக ஒரு சதித்திட்டம் தீட்டி அந்த பைத்துல் முகத்தஸிற்குள், பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலிற்குள் மனித கழிவுகளை எரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பைத்துல் முகத்தஸிற்குள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு வந்து கொட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய வீட்டிலே ஏதாவது கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் அதை கொண்டு வந்து எரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதையெல்லாம் யூதர்களுக்கு அவர்களுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பார்வைக்கு உட்பட்டு செய்தால் யூதர்கள் என்ன செய்து விடுவார்கள், பிடித்து நசுக்கி பிதுக்கி விடுவார்கள். அப்போ இது தெரிந்ததன் காரணத்தினால் அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், யூதர்களுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு பைத்துல் முகத்தஸிற்குள் மனித கழிவுகளை எல்லாம் தூக்கி எறியக்கூடியவர்களாக, வீணான கெட்டு போன விஷயங்களை எல்லாம், எதெல்லாம் இழிவை ஏற்படுத்துமோ அதை போன்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ யூதர்கள் அதிர்ஷ்டவசமாக என்ன செய்தார்கள், இந்த விஷயத்தில் சற்று பொறுமை காத்தார்கள். ஏனென்றால் யூதர்களும் எப்பேற்பட்டவர்கள் தான், அவர்களும் சலிச்சவர்கள் கிடையாது. நீ ஒன்று செஞ்சால் நான் உனக்கு 10 செய்வேன் என்று அவர்கள் பாயக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் யூதர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், இந்த விஷயத்தில் தெளிவான ஆதாரம் கிடைக்கும் வரை என்ன செய்வோம், சற்று பொறுமை தாழ்த்துவோம் என்று யூதர்கள் அந்த இடத்தில் ஆதாரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் என்ன பார்த்தார்கள், என்னப்பா அது, இவனுக்கு நாம் இதை செய்தோம் என்று சொன்னால் அவன் கோபப்படுவான் என்று பார்த்தால் இன்னும் அவனுக்கு கோபம் வரலையா, இதை விட ஒரு படி தாண்டி அதிகமாக செய்வோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, இறந்து போன விலங்குகள் இருக்கும் அல்லவா, அதை போன்ற விலங்குகளை கொண்டு போய் எரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை பார்த்தும் அவர்கள் யூதர்கள் பெரிய அளவில் அவர்கள் என்ன செய்யவில்லை, நேரடியாக யூதர்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அப்போ விலங்குகளை போட்டால் நீ என்ன செய்ய மாட்டேங்கின்றாயா, மனிதனுடைய மையத்தை நாங்கள் என்ன செய்வோம், உடல்களையே நாங்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து எரிவோம் என்பதாக சொல்லி பைத்துல் முகத்தஸிற்குள் மனிதனுடைய உடல்களையும் கொண்டு போய் போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது இறந்து போன மனிதர்களுடைய உடலை கொண்டு போய் போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ இப்படி அந்த பள்ளிவாசலை அசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக, அப்போ மனிதனுடைய உடல்கள், அதாவது சற்று அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய உடல்கள், விலங்குகளுடைய உடல்கள், கெட்டுப்போன மாமிசங்கள், இறைச்சிகள், கெட்டுப்போன உணவுப் பொருட்கள், அப்போ மனிதனுடைய கழிவுகள், இதே போன்ற விஷயங்கள்லாம் போட்டால் அந்த பள்ளிவாசலிற்குள் எவ்வளவு கடுமையான நாத்தம் ஏற்படும், அந்த பள்ளிவாசலிற்குள் எவ்வளவு கடுமையான ஒரு மோசமான ஒரு சூழல் ஏற்படும். அந்த பள்ளிவாசலிற்குள் அவர்கள் வணங்குவதற்கு முடியுமா, அல்லது இஸ்லாமியர்களை வந்து வணங்குவதற்கு முடியுமா, முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு வசனத்தை அருளினான். இப்படிப்பட்ட செயல்கள் அந்த கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கவனித்து அருளிய வசனம் தான் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 114வது வசனம். ஒமன் அஸ்ஸலமு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், யார் அழிச்சால்
அழிச்சாட்டியம் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிற்குள் மக்கள் நுழைவதை தடுப்பதற்காக யார் அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய பெயர் அந்த பள்ளிவாசலில் குறிப்பிடப்பட வேண்டும், அந்த பள்ளிவாசலில் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கும், இதையெல்லாம் தடுக்கும் விதமாக யார் ஒருவர் பள்ளிவாசலில் அசுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பள்ளிவாசலிற்குள் அவர்களால் முடிந்த அளவிற்கு கொடுமைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ இவர்களை போன்று அநியாயக்காரர்கள் யாரேனும் இருக்கின்றார்களா? உலாயிக மா கான லஹும் ஐ யதுஹுலூஹா இல்லா ஹாயிஃபீன், அவர்கள் அந்த பள்ளிவாசலிற்குள் பயந்தவர்களாகவே மட்டும்தான் இனிமே என்ன செய்ய முடியும், நுழைய முடியும். லஹும் ஃபி துன்யா ஹிஸ்யுன், அவர்களுக்கு இந்த உலகத்திலும் இழிவு உண்டு, அவர்களுக்கு மறுமையிலும் கடுமையான வேதனை ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. வலஹும் ஃபில் ஆஹிரத்தி அஸாபுன் அஸீம், மறுமையிலும் கடுமையான வேதனை அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இந்த வசனம் அருளப்பட்டதனுடைய சாராம்சம். இந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு இழிவு உண்டு என்று சொல்லி காட்டுகின்றான். அப்ப என்ன விளங்குகின்றது? அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகுமா? இதன் காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் என்ன செய்தான்? அவர்களை இந்த உலகத்திலும் இழிவுபடுத்தினான். என்ன படுத்தினான்? அதற்கு பின்னால் மறுமையிலும் அவர்களுக்கு என்ன காத்து கொண்டிருக்கின்றது? கடுமையான வேதனை காத்து கொண்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட வேதனை காத்து கொண்டிருக்கின்றது? இதற்கு பின்விளைவாக யூதர்கள் என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொள்வோம். அவ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தினுடைய சாராம்சத்திலிருந்து என்ன விளங்குகின்றது என்று சொன்னால், ஒருபொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, எந்த காரணத்திற்காகவும் நாம் தடுக்கக்கூடாது. ஒருவர் மீது நமக்கு கால் புணிச்சிருக்கின்றது, ஒருவர் மீது நமக்கு தனிப்பட்ட பகைமையோ கோபமோ இருக்கின்றது என்ற காரணத்தினால் அவர் இபாதத்தினுடைய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, குறுக்கீடுகளை ஏற்படுத்தக்கூடாது. இதுவும் இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஒருவர் மீது கால் புணிச்சு கொண்டிருக்கக்கூடியதன் காரணத்தினால் அவர் வேண்டுமென்றே அவர்கள் இபாதத்தில் குறுக்கீடு ஏற்படுது. உதாரணத்திற்கு ஒரு தொழுது கொண்டிருப்பார், அவர் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தொழுது கொண்டிருப்பார், வேண்டுமென்றே அவருடைய தொழுகை கெடுக்க வேண்டும் என்பதற்காக பக்கத்தில் உட்கார்ந்து குர்ஆனை சத்தமாக ஓதுவது. குர்ஆன் ஓதப்படுவது நன்மையாக இருந்தாலும் அந்த இடத்தினுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? அவருடைய தொழுகையை நாம் எடுக்க வேண்டும், அவருடைய ஒழுங்கா தொழுகை விடாமல் பண்ண வேண்டும் என்று. அப்ப இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது. இப்படி எந்த விதத்தில் ஒருவர் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில், அந்த இபாதத்தினுடைய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, எந்த காரணத்திற்காகவும் குறுக்கீடுகள் ஏற்படுத்தக்கூடாது. ஒன்று. அதே நேரத்தில் இறைவனுடைய இல்லம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்திலும் இந்த ஒரு வசனம் நமக்கு மிகப்பெரிய படிப்பை ஏற்படுத்துகிறது. என்றால் பள்ளிவாசலில் ஏதோ வருகின்றோம் போறோம் என்ற ஒரு போக்குவரத்து இடமாக நினைக்கக்கூடிய காரணத்தினால் பல மக்கள் பள்ளிவாசலை ஒரு தூய்மையாக பேணாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகின்றது. குப்பைகளை போடக்கூடிய விஷயம், அதே போன்று சுத்தத்தை பேணக்கூடிய விஷயம், கழிவறைக்கு சென்றால் சரியாக தண்ணீர் ஊற்றுவது கிடையாது. சில சமயங்கள்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே இருக்கும், அப்படியே என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த தட்டில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இறை இல்லம் என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய கழிவறை உட்பட அது அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அதை பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான முறையில் அதை தூய்மை செய்ய வேண்டும், தண்ணீரை ஊற்ற வேண்டும். சிறுநீர் கழிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, ஒது செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அல்லது கழிவறையாக இருந்தாலும் சரி, எதை பயன்படுத்தினாலும் சரி அதில் ஒரு பேணுதல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை இல்லம் என்ற ஒரு அச்சம் இருக்க வேண்டும். அப்போ அடுத்த ஒரு நபர் வரும்பொழுது அவருக்கு ஒரு மன சங்கடம் ஏற்படும் அல்லவா? அடுத்த ஒரு நபர் வரும்பொழுது அவருக்கு சில முக சுளிப்புகள் எல்லாம் ஏற்படும் அல்லவா? அதற்கெல்லாம் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அப்போ இதுவெல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்த செயல். பள்ளிவாசலில் அசுத்தத்தை ஏற்படுத்துவது, பள்ளிவாசலில் சுத்தமின்மை ஏற்படுத்துவது என்ன? அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்ற விஷயங்களிலும் நாம் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக இருக்கின்றதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த வசனத்திற்குள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னென்ன செய்திகளை சொல்லி காட்டுகின்றான், இந்த வசனம் தொடர்பாக என்ன நிகழ்வுகள் எல்லாம் மேலும் நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் தெளிவாக தொடர்ச்சியாக நாளைய தினத்தில் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை முழுமையாக அறிந்து தெரிந்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை தந்தருளட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹதா மினல் முஃமினின் குல் ஹதா அஸ்ஸஃபு லக்கும் வஜமீல் முஸ்லிமீன முஃமின் அஜ்மாயின் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.